விவாதம் நடத்தலாம். டோர் எல்லாம் சாத்திட்டு அவங்க எல்லாம் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நம்ம விவாதம் நடத்துறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். இப்போ நாங்க நடத்த தயாரா இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. வெளிய இருக்கிற இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது நான் ஒப்பந்தத்தை வாசிக்கிறது ஒரு முறையான ஒரு இதை தெரியல. புத்திக்கு ஏன்னா என்னோட புத்திக்கு ஒத்து வரல. உங்க புத்திக்கு ஒத்து வருதா இல்லையா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஒருத்தனுக்கு வெளிச்சம் அது எங்களுக்கு தெரியாது. அதாவது திரும்ப திரும்ப அதான் சொல்றாங்க. நாங்க ஆரம்பத்திலே சொல்லிட்டோம். 2வது அமர்வில் அவர் உள்ள வரலாம். நாங்க ஆரம்பத்திலே சொல்லிட்டோம். திரும்பவும் அதான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மாத்திரம் இன்னொன்னு சொல்றாங்க. வெளியே நிக்கிறவங்க வந்து 2 அமைப்பை சார்ந்தவங்க தான் சொல்றாங்க. எங்க அமைப்பை சார்ந்தவங்க எத்தனை பேருங்கிறத களியக்காரர் ஊருக்கு சொந்த ஊருக்காரங்கள்ட்ட கேளுங்கிறாங்க. யார்ட்டையும் கேட்க வேண்டியதில்லை. கேமரா தயவு செய்து போக்கஸ் பண்ணுங்க. கேமரா சீட்டுகளை இங்க தௌஹீத் ஜமாத்தை சார்ந்தவங்க எத்தனை பேர் காலியா இருக்கிறாங்க, இங்க எத்தனை பேர் காலியா இருக்காங்கன்னு பாருங்க. வெளியே நிக்கக்கூடிய கூட்டத்தை பாருங்க. அந்த கூட்டம் இந்த அமைப்பை சார்ந்தவர்களா அந்த அமைப்பை சார்ந்தவர்களான்னு பாருங்க. கண்ணாடியா உடைச்சாங்கல்ல, டங்கு டங்கு அடிச்சாங்களே, இது பொது சொத்தை அடிச்சாங்களே, இதை செய்யக்கூடியவர்கள் சார்ந்த சொரூபிகள் சொல்றீங்களா? என்ன செய்ய சொல்றீங்க? இங்க பாருங்க, இதுதான் சொல்றாங்க. இங்க மிரட்டல். களியக்காவலை பற்றி உங்களுக்கு தெரியுமா இல்லையா என்பது மிரட்டல். இது அச்சுறுத்தல். அச்சுறுத்தலுக்கு நாங்கள் அஞ்ச மாட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். ஒரே நிமிஷம் ஷியாஸ், இப்போ 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 வந்து எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு. என்னன்னா அவங்க முறையான ஒரு வேண்டுகோள் வச்சாங்க. முறையான 2 அமைப்பை சார்ந்தவர்களும் முறையான ஒரு வேண்டுகோள் நடுவர்களாக எங்கள்ட்ட கண்காணிப்பாளர் கொடுத்தாங்க. என்ன சொல்லி, நிறைய பேர் வெளியே மாட்டிட்டாங்க, அவங்கள உள்ள விடுறதுக்கு ஏதோ ஏற்பாடு பண்ணுங்க. நாங்க எங்களுடைய முழு ஒத்துழைப்பை சொன்னோம், தாராளமா உள்ள வரலாம். அவங்க தரப்புலதான் முடியாதுன்னு அடிச்சு பிடிச்சு சொன்னாங்க. இப்ப இந்த பேச்சு வர வச்சது அவங்க தரப்புலதான், வேற வச்சது இந்த பேச்ச அவங்க அதை தான் எதிர்பார்க்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் கண் கூட பாத்துட்டோம். இந்த மாதிரி பேச்சு நடக்கணும், 1 மணி நேரம் லேட் ஆகணும் தான் அவங்களோட எதிர்பார்ப்பு. இதை மாற்றுக்கிறது நம்ம சொல்லவே வரல. இப்படி பேசிட்டு இருக்கிறது. ஷியாஸ், ரெண்டுமே தீர்மானிக்க 2 பேரும் 2 பேரும் ஏதோ முடிவு பண்ணுங்க. நாங்க நடுவருங்கிற நாங்க தான் முடிவு எடுப்போம். நீங்க நடுவருக்கு கட்டுப்படணும். முதல்ல ஒரு விஷயம், கண்காணிப்பாளர் யாருன்னு அவர் தரப்புல இன்னும் சொல்லப்படல. எங்கிட்ட வந்த உடனே கண்காணிப்பாளர் பேசுனது ஒரு நபர், அவர் தான் இங்க உட்கார்ந்து பேசணும். தயவு செஞ்சு கண்காணிப்பாளர் யாருன்னு இப்ப அறிவிக்கணும். அறிவிச்சிட்டு இவர் கலீல் ரசூலா இருந்தா அல்ஹம்துலில்லாஹ் ஏற்றுக்கிறோம், அவர் இங்க உட்கார்ந்து பேசலாம். முதல்ல எங்கட கண்காணிப்பாளர் வந்து பேசினவர் அங்க உட்கார்ந்து இருக்காரு, அவருக்கு உட்கார்ந்து இருக்காரு. அவர் பேர் தெரியல, அவர் பேர் எனக்கு தெரியாது. கண்காணிப்பாளர் அங்கீகரிக்கப்பட்டவர் அவர் தான் எங்கிட்ட வந்து நான் தான் கண்காணிப்பாளர் சொல்லி இருக்கிறாரு. இப்ப கண்காணிப்பாளர் யாருங்கிறது முதல்ல முடிவு பண்ணுங்க. அதாவது கண்காணிப்பாளர் யாருன்னு அவங்க எங்களை அங்கீகரிக்க வேண்டியதில்லை. அது எங்க இஷ்டம், எங்களுடைய உரிமையை அவர் அங்கீகரிக்க வேண்டியதில்லை. அது மாத்திரம் இல்ல, நாங்க இப்ப உங்களுக்கு நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுனால நாங்க உங்களுக்கு கேட்கிறோம். எல்லாருடைய கோரிக்கையும் இதுவாக இருப்பதனால் நாங்கள் எங்கள் தரப்பிலே நாங்கள் விட்டுக் கொடுக்க தயாராக இருக்கிறோம். ஒரு நிபந்தனை அடிப்படையில் ஒப்பந்தத்தை மீண்டும் முறிக்க கூடாது. உங்க தரப்பினர் குறுக்கே எழுதி பேசிக் கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் இவ்வாறு செய்வீர்களே ஆனால் அதை கூட பேசக்கூடாது. இவ்வாறு பேசுவீர்களே ஆனால் இனிமேல் நீங்க வாக்குறுதி கொடுங்க. அல்லாஹ் மீது ஆணையாக நடுநிலையாக நடப்பேன், அவர்களை வெளியேற்றுவோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுங்க. கொடுப்பீர்களே ஆனால் அடுத்து நாங்க எங்க முடிவு சொல்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இது வந்து முதலே பிரச்சனை எல்லாம் இருந்திருக்காது. இப்ப வந்து முடிவு எடுத்துட்டாங்க. 2 தரப்புல இருக்கக்கூடிய அந்த பாஸ் இருக்கிறவங்க 200 பேர் 200 பேர் உள்ள அனுமதிக்கப்படுறாங்க. ஒரு வாக்குறுதி கேட்டாரு. அல்ஹம்துலில்லாஹ். அது முதல்ல நாங்க ஆரம்பத்திலேயே சொல்லி இருக்கிறோம். அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அல்லாஹ்வின் மீதும் ரசூலின் மீதும் ஆணையாக எந்தவித ஒரு கருத்து வேறுபாடும், எந்த விதமான ஒரு கூச்சலும் குழப்பமும் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் உறுப்பினர்களிடம் எந்த விதமான ஒரு கருத்து வேறுபாடு வந்தாலும், எந்தவித ஒரு நூல் அளவேனும் அவர்கள் பிசுகினாலும் அவர்கள் வெளியேற்றப்படுவார்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக, ரசூலின் மீது எந்த விதமான ஒரு தர்க்கமும் இதில் வராது. அப்படி எந்த விதமான கருத்தும் சுன்னத் ஜமாத் நிர்வாகிகளிடத்திலிருந்தோ முன்னாடி இருக்கிறவங்கள்ட்ட எதுவும் வராதுங்கிற கேரண்டி நான் தர்றேன். அப்புறம் ஒப்பந்த கண்காணிப்பாளரை பத்தி இருக்குது. மேடையின் மீது ஒப்பந்தத்தை பேணுவதற்காக கண்காணிப்பாளர் ஒருவர் நியமிக்கப்படுவார். ஒருத்தர் எங்க தரப்புல இருப்பார். அவர் யாரா இருப்பான்னு சொல்ல முடியாது. அவர் டாய்லெட்டுக்கு போகும்போது இன்னொரு ஆள் வந்து உட்காருவார். அதுக்காக சீட்டை நாங்க காலியா வச்சிருக்க மாட்டோம். எங்க தரப்பில் ஒருவர் இருப்பார். நாங்க எப்போனாலும் மாத்திக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இனிமேல் ஒப்பந்தப்படி செய்வார்கள் நினைக்கிறோம். தயவு செய்து சகோதரர்கள் எளிமையான கையை காட்டுறதெல்லாம் கூடாது. இப்ப ஆரம்பமா இருக்கலாம், அனுபவிக்கலாம், திரும்ப செய்யக்கூடாது. தயவு செய்து சொல்லிக்கிறோங்க. இப்ப எங்க ஒப்பந்த கண்காணிப்போட நாங்க திரும்ப மாத்திக்கிறோம். எங்களுடைய உரிமையை நாங்கள் செய்து கொள்றோம். அல்ஹம்துலில்லாஹ் மாத்திக்க. வேகமா உள்ள போங்க. 2 அமைப்பை சார்ந்தவர்களும் உள்ளே வந்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாரும் பாத்துக்கணும். சுன்னத் ஜமாத்தை சார்ந்தவங்க மட்டும் உள்ள வரல.
அவங்க ஒப்பந்தம் மீறல் சொன்னாங்க. 2 அமைப்பை சார்ந்தவங்களும் உள்ள வந்துட்டு இருக்காங்க. அது எல்லாரும் பாத்துக்கணும். தயவு செய்து சத்தம் வேண்டாம். சத்தம் போடாதீங்க. அமைதியான முறையில் உட்காருங்க. எந்தவித காரணத்தை கொண்டும் யாரும் இருக்கை விட்டு எழுதக்கூடாது. யாரும் எந்திரிச்சு நிக்க கூடாது. நான் படிச்சுட்டுங்களா? நீ படிச்சுக்கீங்களா? பெரிய நான் முதலே சொன்னேன் இல்லையா, தர்க்கத்துக்கு இடம் இல்ல. சிம்பிளா முடிச்சிருந்தாங்கன்னா நம்ம அமைதி. அஞ்சு நிமிஷம் டைம்ல எல்லாம் உட்கார்ந்து ஸ்பீடா உட்காருங்க. ஏன்னா டைம் வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு. டோர் லாக். உள்ள வெளியே இருக்கிறவங்கள உள்ள வந்து டோர் லாக் பண்ணிருங்க. மேற்கொண்டு டோர் லாக் பண்ணா மேற்கொண்டு அந்த டோர் ஓபன் செய்யப்படாது. அது சொல்லிருங்க. தயவு செஞ்சு உட்காருங்க எல்லாரும். அவர் பேர் நூருல் அமீனா. ஷியாஸ் ஆளையில உட்கார வைங்க. தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு செஞ்சிருங்க. யாரும் எந்திரிக்க கூடாது, யாரும் உட்காரக்கூடாது. ஏன்னா எல்லாம் எந்திரிச்சிருவாங்க, டக்குன்னு எந்திரிச்சிருவாங்க.